இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் கான்செப்ட்டு. ஆன்லைன் வந்து நம்ம இப்போ ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி கான்செப்ட், அதாவது அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி கான்செப்ட்டு. இது வந்து நம்ம அக்ரோ ப்ராடக்ட் செல் பண்ணுறதுக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது மெடிக்கல் எல்லாத்துக்குமே இந்த ஆன்லைன் ஷாப்பிங் என்னென்ன ப்ராடக்ட் வருதோ அது எல்லாமே போடுவோம். அப்புறம் அந்த டைரக்ட் செல்லிங், அதாவது பார்த்தீங்கன்னா நியூவாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கான ஒரு வெப்சைட் மாதிரி தான் அது. நியூவாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து டைரெக்டாக வந்து ஆன்லைனில் சேல் பண்ணுற மாதிரி கான்செப்ட் இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த ப்ராஜெக்ட் எப்படி ரன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜாம்ஸ்டர் வந்து அப்பாச்சி மைஸ்கில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் உள்ள பண்ணுறப்போ அப்பாச்சி ஸ்டார்ட்டில் இருக்கும், அதை ஸ்டாப் பண்ணிக்கங்க. மைஸ்கில் ஸ்டாப் பண்ணிக்க, ரெண்டையும் ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டு இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த யூஆரில் இருக்குல்ல, இந்த யூஆரில் கால் பண்ணி க்ரோமில் போட்டுக்க. க்ரோமில் போட்டால் இப்படி வந்துடும். இது வந்து நீங்கள் என்ன டாபிக் வச்சுக்கிறோம் அந்த இடத்துல வந்து இந்த டாபிக் வந்து மாறிக்கும். சரிங்களா? இதை உங்களுக்கு மாற்றி சொல்லித்தரேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் வந்து ஆர்டர் போகிற கான்செப்ட் தான். நான் இப்போ டிஃபால்ட்டாக வந்து எலக்ட்ரிக் லைட்டு அந்த மாதிரிலாம் வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன ஐட்டம் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு, இது கிளிக் பண்ணி யூஸராக இருந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டு கார்டு கொடுத்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து ஆட் டு கார்டில் ஆட் ஆகிக்கும். ஓகேங்களா? ப்ராசஸிங் செக் அவுட் கொடுக்குறப்போ லாகின் பண்ண சொல்லுவோம். ஆக்சுவலாக வந்து என்னென்னா நம்ம வந்து இது வரைக்கும் வந்து லாகின் பண்ணல, அதாவது யூஸரை வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணல. ஸோ வந்து ப்ராசஸிங் செக் அவுட் கொடுக்குறப்போ லாகின் பண்ண சொல்லுவோம். அட்ரஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னு நீங்கள் கொடுங்க. கொடுத்தாலுமே ப்ராசஸிங் செக் அவுட் கொடுக்குறப்போ லாகின் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணல. சரிங்களா? அதனால் வந்து இந்த இடத்துல நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன். என்ன கிரியேட் பண்ணுறேன்? யூசர்னே கிரியேட் பண்ணுறேன். யூசர் அட் gmail.com. கொடுத்து சைன்இன் பண்ணியாச்சு. சக்ஸஸ் ஆகிடுச்சு, ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை பாஸ்வேர்ட் நம்மளுக்கு வந்து user@gmail.com கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். user@gmail கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் செக்யூரிட்டி கேட்கும். லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இதில் லாகின் பண்ணால் வெல்கம் கொடுத்துரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இது அட்ரஸ்லாம் நம்ம கொடுத்துட்டு, அட்ரஸ் இருந்தால் கொடுங்க. நான் சும்மா எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், என்கிட்ட இருக்க அட்ரஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ப்ராசஸிங் செக் அவுட் கொடுத்து ப்ராசஸிங் செக் அவுட் கொடுத்தா கார்டா கேஷா இன்டர்நெட் பேங்கான்னு கேட்கும். சரிங்களா? நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து சப்மிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் ட்ராக்கிங் கான்செப்ட் வந்துடும். ஆர்டர் ட்ராக்கிங் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நமக்கு கொடுத்த ஆர்டர் வந்து எதுவும் ஆகலை. ஆர்டர் நம்பர் வந்துருச்சு, 0 வந்துருச்சு, மற்றபடி எதுவுமே ப்ராசஸிங்கே ஆகலை. இப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டர் போட்டோட யூசர் வேலை முடிஞ்சிச்சு. ப்ளஸ் யூசர்னால் என்ன பண்ண முடியும்னா அவங்க ப்ரொஃபைலு, அதாவது மை கார்ட்டில் போய் அவங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம், வித் லிஸ்ட்டை பார்த்துக்கலாம். செகண்ட் மை அக்கௌண்ட்டில் போயிட்டு அவங்க மை அட்ரஸ்ஸு, செகண்ட் அவங்களோட வந்து பில்லிங் அட்ரஸ்ஸு எல்லாமே இதில் வந்து ஆர்டர் ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்துக்க முடியும். இதில் வந்து மை அக்கௌண்ட்டில் போய் யூஸர் பார்த்துக்கூடியது. சரி, இதை லாக் அவுட் பண்ணிடலாம். லாக் அவுட் பண்ணிட்டு அட்மின் ஒரு பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அட்மின் லாகின். இங்கே உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் இங்கே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டு டி கேபிட்டல் test@123 கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு யூசர் பேஜ் வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா அட்மினோட டேஷ்போர்டு. அட்மின் டேஷ்போர்டை கிளிக் பண்ணால் யூசர் கிளிக் பண்ணால் எத்தனை யூசர் நம்மகிட்ட இருக்காங்களோ அந்த யூசர்ஸ் எல்லாம் லாஸ்ட்டாக யூசர் வரைக்கும் காமிச்சிடும். இப்போ நம்ம கிரியேட் பண்ண வரைக்கும். அதுக்கப்புறம் கிரியேட் கேட்டகரி, அங்கே நீங்கள் பார்த்த கேட்டகரி எல்லாமே நம்ம அட்மின் சைடில் இருந்த கேட்டகரியில் கிரியேட் பண்ணலாம். சப் கேட்டகரி போட்டு ப்ராடக்ட் இன்செர்ட் பண்ண முடியும். அதான் ப்ராடக்ட் இன்செர்ட் பண்ணோம்னா அங்கே மெனு பாரில் உங்களுக்கு வந்துச்சுல க்ளோஸ் ஷாப்பிங், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இங்கே இங்கே ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணோன்னா அது அட்மினால தான் முடியும். போயிட்டு கிரியேட் கேட்டகரி நியூன்னு மட்டும் நான் கொடுக்குறேன். நியூன்னு சும்மா எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். கொடுத்து கிரியேட் பண்ணால் உங்களுக்கு இங்கே நியூங்கிற ஒரு பட்டன் வந்து ஓகேவா, நியூ வந்துச்சு பாருங்கள். சப்போஸ் வந்து நியூ கீழே ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஆட் பண்ணால் நியூவில் ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு மட்டும் போகிறேன், கிரியேட்டு கொடுத்தீங்கன்னா இந்த நியூவை கிளிக் பண்ணிங்கன்னா நியூவில் 1 இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நியூவுக்கு அப்புறம் பார்த்தா இன்செர்ட் ப்ராடக்ட்டில் வந்து பார்த்து கிளிக் பண்ணிவிட்டு நியூவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட், நியூவில் வந்து 1, ஓகே. இன்செர்ட் ப்ராடக்ட் நியூவில் வந்து
சும்மா எக்ஸாம்பிள் நான் கிளிக் பண்ணுறேன். சில டைம் டேட்டா தான் நான் ஆல்ரெடி போட்டலே இது எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ரூட்ஸ் வந்து இது கொடுத்தோம். எக்ஸ்ட்ரா வந்து இது ப்ரைமரி எலிமெண்ட்ஸ் இருக்கும். சும்மா எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணி வச்சுக்கேன். ஸ்டாக் போட்டு ஃபோட்டோஸ் ஒரு ப்ராடக்ட் இன்செர்ட் ஆகிடுச்சு. இன்செர்ட் ஆன ப்ராடக்ட் வந்து ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் காட்டுது பாருங்கள். ஆக்சுவலாக வந்து நம்ம இது இமேஜ் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணதுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கும். இப்போ இன்செர்ட் ஆகிக்கும். சரிங்களா? இன்செர்ட் ஆகிட்டு இதெல்லாம் அட்மின் ஆட் பண்ணுற ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுலாம் வந்து அட்மின் வேலை. கேட்டகரி, சப் கேட்டகரி, அப்புறம் இன்செர்ட் ப்ராடக்ட், அப்புறம் மேனேஜ் ப்ராடக்ட்டில் போய் பொருளை வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ நம்ம லாஸ்ட்டாக இன்செர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? எல்லா ப்ராடக்ட்டும் இதில் காட்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் யூசர் லாகின் லாக் அவுட் நம்ம பார்த்துக்க முடியும். செகண்ட், இப்போ நம்ம போட்ட ஆர்டர் வந்து டுடே ஆர்டர், நம்ம இப்போ அங்கே இதில் போட்ட ஆர்டர் பார்த்தீங்கன்னா காட்டும். அதான் டுடே ஆர்டரில் காட்டும். சப்போஸ் நான் டெலிவரி பண்ணிட்டேன், டுடே ஆர்டரில் காட்டும். அது நம்ம என்ன டீட்டெயில்ஸ், ஆர்டர் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்து ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாஸ்க் மேனேஜரில் கொடுத்துட்டு சப்போஸ் ஆர்டர் வந்து என்ன ப்ராசஸிங் போட்டுக்கலாம், நம்ம டாஸ்க் அசைன் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ப்ராஜெக்ட் கான்செப்ட். அதாவது அட்மினால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் எடுத்து பார்த்துக்க முடியும், யூஸரை மேனேஜ் பண்ணிக்க முடியும், கேட்டகரி சப் கேட்டகரிலாம் போட்டு ஒரு ப்ராடக்ட்டை இன்செர்ட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் அட்மின் கண்ட்ரோலில் இருக்கும்.